வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் 2024 இந்த ஒரு வருஷத்தில் நான் செய்த மணி மிஸ்டேக்ஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் ரிவ்யூ ஆஃப் மை 2024 எக்ஸ்பென்சஸ் ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் நான் கணக்கு எழுதி வச்சுருக்கேன். இந்த கணக்கு நோட்டை நம்ம எழுதுனதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா, நம்ம அதில் என்ன மணி மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா ஒரு அவேர்னஸ் வந்துடும். இந்த வருஷம் அதை நம்ம தப்பாக பண்ண மாட்டோம். இந்த மணி மிஸ்டேக் நான் பண்ணலை அப்படின்னா நான் எவ்வளவு அமௌண்ட்டு சேர்த்துருக்கலான்னு அதை நினைக்கும் பொழுது ஐயோ பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஸோ எதுவுமே தப்பு கிடையாது, தப்பு பண்ணி தான் நம்ம கற்றுக்கணும். எனக்கே வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி வாங்க என்னென்ன மணி மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் இந்த வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. கம்ப்ளீட்டாக ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் கரெக்டாக டேட்டோடு இருக்குது. ஒவ்வொரு செலவையாக வந்து பார்த்து எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு ரெட் பெனாவோ இல்லை பென்சிலையோ வச்சு ரவுண்ட் பண்ணி அதை மட்டும் கணக்கு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலை பொறுத்த மட்டும் நான் பாருங்கள் எவ்வளவு டூ மச்சாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கே வந்து நான் ரொம்ப அதை தான் டிஸ்கஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட இந்த 12 மாதத்தில் ஒரு மாதம் மட்டும்தான் ஹோட்டல் எக்ஸ்பென்சஸே பண்ணலை. இன்னொரு மாதம் வந்து 550 ரூபா குறைச்சி பண்ணியிருக்கோம். மற்ற எல்லா மாதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் 2500, 1500, 2000, 3000, மேக்ஸிமம் ஒரு மாதம் வந்து 3000 ரூபா நாங்கள் வந்து ஹோட்டல் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம். 2800, 100, 2150 இந்த மாதிரி பாருங்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் வந்து ஓவர் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு மாதம் 550, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரவுண்டாக 21,000 ரூபா வருது. இந்த 21,000 ரூபா இந்த வருஷம் நான் அந்த ஹோட்டல் எக்ஸ்பென்சஸாக பண்ணாமல் இருந்திருந்தேன்னா என் கையில் எனக்கு 21,000 ரூபா இருக்கும். ஸோ 21,000 விடுங்க, ஒரு மாதத்துக்கு 4 பேர் எங்கள் வீட்டில் இருக்கோம். ஒரு மாதத்துக்கு நாங்கள் 500 ரூபாய்க்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலே 12 மாதத்துக்கு 6000 தான் ஆகும். 500 ரூபாங்கிறத என்னை பொறுத்த மட்டும் ஜாஸ்தி. மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னே வச்சுக்கோங்க. ஒரு 500 ரூபா நான் செலவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா 6000 முடிஞ்சிருக்கும். ஆனால் 21,000 ரூபா. அப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தா நான் 15,000 ரூபா எக்ஸ்ட்ராவாக ஹோட்டலுக்குன்னு போய் தண்டமாக அழுதுருக்கேன். இதை நான் பார்த்ததுனால தான் தெரியுது. அந்த 15,000 இருந்தால் எனக்கு ஒரு சேவிங்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. செகண்ட் ஒன், அதே மாதிரி ஸ்நாக்ஸு. அது ஒவ்வொரு ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோ போடுறப்பையும் நான் சொல்கிறேன், ஸ்நாக்ஸ் விஷயத்தில் நான் தோற்று போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இது ஒவ்வொரு மாதமும் நான் எக்ஸாக்டாக ஒரு மாதம் 1600, ஒரு மாதம் 1700, ஒரு மாதம் 1900 அப்படின்னு போட்டிருந்தாங்க. மொத்தமாக வந்து எனக்கு கிட்டத்தட்ட 18 சொச்சம் வந்துச்சு. நான் ஆவரேஜாக 1500 நான் எடுத்துக்கிறேன். ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக 1500 ரூபா நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக 18,064 ரூபா இன்னும் வந்துச்சு. அந்த 64 விட்டுருங்க, 18,000. நான் 12 மாதத்துக்கு ஆவரேஜ் எடுக்கிறப்போ ஒரு மாதத்துக்கு நான் 1500 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். ஒரு 1000 ரூபா இருந்தாலே போதும். ஸோ ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செலவுக்கு 1000 ரூபா இருந்தாலே போதும். நமக்கு வந்து ஒரு 12,000 முடிச்சிடலாம். தேவையே இல்லாமல் 6000 ரூபா அந்த ஒரு வருஷத்தில் நான் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஏன் இவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் ஓவராக பேக்கிங் ஐட்டம்ஸ். பேக்கரியில் அதிகமான ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதான் மெயின் ரீசன். பப்ஸு, கேக்கு அப்படிங்கிறது ஏதோ மந்த்லி ஒன்ஸ்னால் ஓகே, ரொம்ப வாங்கியிருக்கேன். அதனால பணத்துக்கு பணமும் நஷ்டமாயிடுச்சு, ஹெல்த்தும் போச்சு. இன்னொன்று லெஸ் ஹெல்தி ஐட்டம்ஸ். இப்போ நம்ம டெய்லி கடையில் போய் ஸ்நாக்ஸ், வடை, பஜ்ஜி, பப்ஸ் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோன்னா ஹெல்த்தும் போயிடும், பணமும் வேஸ்ட்டு. ஹெல்தி ஐட்டம்ஸே சேர்க்கலை. சுண்டல், இந்த மாதிரி கொண்டக்கடலை, வேக வச்ச கொண்டக்கடலை, வீட்டிலே செஞ்ச புட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம். ஹோம்மேட் ஃபுட் செஞ்சுருக்கலாம். அப்படி செஞ்சுருந்தோம். இப்படி செய்யாததுனால தான் எனக்கு கிட்டத்தட்ட 18,000 வந்துச்சு. இல்லை அப்படின்னா ரொம்ப இதை விட கம்மியாகவே வந்து பணத்தையும் மிச்சம் பண்ணியிருக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருந்திருக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. 2 ரீசன் என்னங்கிறத சொல்லிட்டேன். 6000 ரூபா இதில் எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு தேவையே இல்லாமல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? மொதல் 2 விஷயந்தான். இந்த மொதல் 2 மணி மிஸ்டேக் நான் பண்ணது, எனக்கு இந்த 3ஆவது மணி மிஸ்டேக் அதுவாக வந்துருச்சு. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் ரெகுலர் மெடிக்கேஷன்ஸ் இல்லாமல் தேவையே இல்லாமல் 12,850 ரூபா நான் போய் இந்த ஒரு வருஷத்தில் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நான் அழுதுருக்கேன். இதுக்கான காரணம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எங்களோட அன்ஹெல்தி ஃபுட்டு தான். அதாவது
அன்ஹெல்தி ஃபுட் அப்படின்னா ஹோட்டல் அதிகமாக சாப்பிட்டது, எண்ணெய் பலகாரம் ஸ்நாக்ஸ் அதிகமாக வெளியில் வாங்கி சாப்பிட்டது, இதுதான் மெயின் ரீசன். நான் கூட ஒரு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் வந்து இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய லிப்பிட் ப்ரொஃபைலில் ஒரே ஒரு ட்ரைக்ளிசரைடு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேட்டு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சு. மற்ற லிப்பிட்ஸ் எல்லாமே நார்மலாக இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன? இப்போ அதுக்குன்னு இது எடுத்துகிட்டு இப்போ மாத்திரை எடுத்திருக்கேன் தேவையே இல்லாமல். பட் ஆனால் 1 மந்த்துக்கு தான் மாத்திரை. மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஃபுட்டை வந்து ஹெல்த்தியாக கொண்டு வாங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாடிஃபை பண்ணுங்கன்னு இருக்காங்க. இதனால் எனக்கு நான் போனது வந்து என்னோடய காசு தான் போச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா இப்போ ஒய்ஃபுக்கு வந்து தைராய்டாக வந்திருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸு, பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லாது, இதெல்லாமே எங்களோட மிஸ்டேக் தானே. நாங்கள் பண்ண இந்த மிஸ்டேக் வந்து எங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை அதிகப்படுத்தியிருக்கு. அப்போ அதே மாதிரி பசங்களுக்கு தேவையில்லாமல் வெயிலில் அதிகமாக விடுறது, மழையில் நனைகிறது, பனியில் ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்கள், ஓவர் எக்ஸ்போஷர் டு கிளைமேட், பசங்களை நம்ம வீட்டில் கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். இவங்க கண்ட்ரோல் இல்லாமல் இருந்ததுனாலையுமே தேவையே இல்லாமல் நாங்கள் போய் 12,000 சொச்ச ரூபா கிட்ட நாங்கள் டாக்டர்கிட்ட அழுதுருக்கோம். நம்ம ஒழுங்காக வீட்டோட அடங்கி இருந்தோன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ இந்த அமௌண்ட்டு ஒரு சாப்பிட்டு போச்சு அப்படின்னா கூட தோணாது. வீட்டில் ஒரு மட்டன் எக்ஸ்ட்ரா வாங்கி பிள்ளைங்களுக்கு செஞ்சோம், சிக்கன் வாங்கி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கூட தோணியிருக்காது. பட் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நம்மளோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணதுக்கு அது போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப, ஹெல்த்தை சேவ் பண்ணியிருக்கு, பட் நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது நாங்கள் பண்ண 3வது பெரிய மணி மிஸ்டேக். 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அன்னெசசரி க்ரூமிங். இதில் வந்து என்னோடய ஒய்ஃபு தப்பு பண்ணல, பசங்க தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். அன்னெசசரி க்ரூமிங் இன் த சென்ஸ், இப்போ நம்ம ஷேவ் பண்ணவோ ஹேர் கட் பண்ணவோ சலூனுக்கு நான் 2-3 டைம் போனப்போ என்னோட அந்த கழுத்து பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கருமையாக இருக்கும் இல்லையா, அந்த கழுத்து மட்டும் ரொம்ப கருப்பாக இருக்கும். அப்போ நான் போய் பேசாமல் ஹேர் கட் பண்ணிட்டோ இல்லை ஷேவ் பண்ணிட்டோ வந்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அங்கே போனப்போ, சார் இந்த மாதிரி கழுத்துக்கெலாம் அந்த மாதிரி ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் இருக்குது, அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டைம் வந்து கிட்டத்தட்ட 2000-3000 பண்ணாங்க. சரி, ஓகே, அது எப்படியோ க்யூர் ஆனால் பரவாயில்லன்னு நினச்சிட்டு இது பண்ணோம். பார்த்தா அது பெருசாக பிரயோஜனமே இல்லை. மந்த்லி நீங்கள் அது பண்ணணும், ஸ்க்ரப்பிங் போடணும்னு என்னென்னவோ சொல்லி அந்த நேரம் வந்து நம்மளை இது பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேவிங்ஸ்லேருந்து தான் இந்த 8000 ரூபா தண்டமாக போச்சு. இதுக்கு மெயினான ரீசன் என்ன தெரியுமா? இப்போ ஒரு படித்த எனக்கே தெரியும், ஒரு கெமிக்கல்னால் நம்ம ஸ்கின்னை க்யூர் பண்ண முடியாது. இதுக்கு ரீசன் என்னோடய ஓவர் வெயிட்டாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அந்த நேரம் வந்து நம்மளை அவங்க போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, செய்யுங்க இந்த சர்வீஸ் எடுத்துக்கங்கன்ட்டு. இதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நான் நோ சொல்லியிருக்கணும். ஸ்ட்ரிக்டாக இல்லை வேணாம் நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக நோ சொல்ல தெரியல எனக்கு. நம்ம நிறைய இடத்துல நோ சொல்லாததுனால நம்மளோட பணம் நஷ்டமாகுது. நோ சொல்லாததுனால தேவையில்லாமல் கமிட்மெண்ட்ஸ் நம்ம மேலே வந்து விழுகுது. அதனால நோ சொல்லி பழகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இல்லைனா இந்த 8000 எனக்கு இன்றைக்கி இருந்திருக்கும். இது மிகப்பெரிய வந்து இது ஒரு சேவிங்ஸ் தானே. இந்த 8000 என்னை பொறுத்த மட்டும் வேஸ்ட்டு, எனக்கு எந்த எஃபெக்ட்டுமே கொடுக்கல அது. அப்படிங்கிறப்ப நான் தான் வந்து இதை தேவையில்லாத அந்த அன்னெசசரி க்ரூமிங்க்கு அவங்க போய் என்ன தான் கம்பல் பண்ணியிருந்தாலும் நோ சொல்லியிருக்கணும். ஸோ அதனால் இந்த மிஸ்டேக் முழுக்க நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். 5வது மிகப்பெரிய தப்பு, நான் பண்ண தப்பு, தேவையே இல்லாமல் அன்னெசசரி திங்ஸை வந்து இம்பல்சிவாக நான் வந்து பை பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி சொல்கிறது, ஜிபேயில் காசு இருக்கா, நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னா நம்ம சில பொருட்களை வாங்க மாட்டோம். ஓகே, ஜிபேயில் தானே காசு இருக்க, பே பண்ணிக்கலாம், அப்புறமா சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவையே இல்லாமல் இந்த மேலே சொன்ன இந்த 4 விஷயங்கள் இல்லாமல் தேவையில்லாத கேட்ஜெட்ஸு, தேவையில்லாத சில பொருட்கள், அது சின்னதோ பெருசோ காஸ்ட்லியோ, எனக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி தேவையே இல்லாமல் ஜிபே இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால முன்ன பின்ன யோசிக்காமல் கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு சில திங்ஸை வாங்கியிருக்கேன். அது எதுவுமே எனக்கு யூஸ் ஆகலை, சும்மா கிடக்கு. 5000 ரூபா அப்படிங்கிறது என்னை பொறுத்த மட்டும் எனக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. ஆனால் அப்பப்போ ஒரு 300 ரூபா, 1000 ரூபா, 2000, 300, 400 இந்த மாதிரி அப்பப்போ இந்த ஒரு வருஷத்தில் எங்கெங்கேயோ அப்பப்போ பண்ணதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா 5000 ரூபா வந்து நிற்கிது. எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருந்துச்சு. சரி இப்போது எனிவேஸ், நான் என்ன தான் உங்களுக்கு நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கலாம், நிறையா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் நானுமே நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்கிறத நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் செஞ்ச மணி மிஸ்டேக்கை இந்த 5 பாயிண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ எவ்வளவு வந்து நான் தேவையே இல்லாமல் செலவு பண்ணியிருக்கேன், இந்த செலவை பண்ணாமல் நான் இருந்திருந்தேன் அப்படின்னா, இந்த மணி மிஸ்டேக் பண்ணாமல் இருந்திருக்கேன்னா எவ்வளவு அமௌண்ட்டு சேர்ந்துருக்குன்னு பார்க்கலாமா?
கிட்டத்தட்ட 58,880 ரூபா நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த 5 மிஸ்டேக்கும் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு 58,880 ரூபா என் கையில் இருந்திருக்கும். ஸோ இனி இந்த புது வருஷத்தில் இந்த மிஸ்டேக்கை பண்ணவே கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் மணி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.